ஈரான் நடத்திய தாக்குதலில் துபாயில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். துபாயில் இருக்கக்கூடிய அல் பர்ஷா என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது நேற்று மாலை. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஈரானில் இருந்து ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படுது. ஆனால் அந்த ட்ரோன்கள் நேரடியாக தாக்குதல் நடத்துறது மோதுறது சரியான குறைவு. அதுக்கு முதலே சுட்டு வீழ்த்தப்பட்டுரும். அப்போ நேற்று பின்னேரமும் இந்த சம்பவம் தான் நடந்திருக்குது. ஒரு ட்ரோன் ஒன்று துபாய் நகரத்தை தாக்குறதுக்காக வந்தொன்றுக்குள்ள நகரத்துக்கு மேலே வந்தோடனே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்போ வானத்தில் வச்சு ஒரு ட்ரோனை சுடைக்குள்ள என்ன நடக்கும், அந்த ட்ரோனினுடைய பகுதிகள் அந்த இரும்புகள் எல்லாம் சிதறும். சிதறி கீழே தான் விழும். அப்போ ரோட்டில் ஆக்கள் போய் ஆக்கள் தலையிலானே விழும். அப்படி ஒரு சம்பவத்தில் தான் இந்த ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கிறார். இவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. துபாயில் தொழிலுக்காக வந்தவர், ஒரு வாகன சாரதி டிரைவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த கட்டிடம் உண்டு, ஒரு பொதுமக்களோட குடியிருப்பு தான், ஒரு உயர்ந்த டவர் ஒன்று தாக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் சில சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மரீனா டவர் என்று சொல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா, பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஏரியா, அதுவும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே துபாயில் ஒருவர் கொல்லப்பட்டமை பெரும் அதிர்வலைகளையும் கவலைகளையும் உருவாக்கி இருக்கிறது. இதுக்கிடையில் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கார். ஒரு கடும் எச்சரிக்கை என்று சொல்லலாம். இதை நான் அவர் என்ன சொன்னார்ன்றதை உள்ளபடியே சொல்கிறேன். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளை அச்சப்படுத்துறதுக்காகவோ விரட்டுறதுக்காகவோ அதுக்கு நான் சொல்லலை. என்ன சொன்னார்ன்றதை சொல்கிறேன். ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அகர்சி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஈரானை பாதுகாப்பதற்காக நாங்கள் எடுக்கிற நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் அதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்தான் பொறுப்பு, அவர்தான் பொறுப்பு, இனிமேலும் எங்களை கேட்கக்கூடாத மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஏன் அதை சொல்ல வேண்டி வந்தேன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், நேற்று சனிக்கிழமை காலமே ஈரானினுடைய ஜனாதிபதி பெசஸ்கியான் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டிருந்தவர். மிக முக்கியமாக அருகில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தானே, குவைத், கட்டார், மற்ற நாடுகள், தாக்குதலுக்கு உள்ளாகிற நாடுகள் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டிருந்தவர். இந்த மாதிரி உங்களை தாக்குறது எங்களுடைய நோக்கம் இல்லை, நீங்கள் எல்லாருமே அண்டை நாடுகள், எங்களோட நட்பு நாடுகள், உங்களை தாக்குறது எங்களோட நோக்கம் இல்லை, இனிமேலும் நாங்கள் தாக்க மாட்டோம், தாக்குறேன் என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை என்று சொன்னால், உங்களோட நாடுகளில் இருந்து எங்களை நோக்கி தாக்குதல் நடத்தக்கூடாது, உங்களோட நாடுகளில் நீங்கள் வச்சுக்கிற அமெரிக்க படைகள் எங்களை தாக்கக்கூடாது, தாக்காம விட்டா நாங்களும் திருப்பி தாக்க மாட்டோம் என்று சொல்லி நேற்று சனிக்கிழமை காலமே ஈரானினுடைய ஜனாதிபதி அறிவிச்சிருந்தவர். சரி என்று ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பின்னேரம் போல திடீரென்று ஈரான்ல இருந்து ஏவுகணைகளும் ட்ரோன்களும் வர ஆரம்பிச்சது. தாக்குதலை ஈரான் ஆரம்பிச்சிருந்தது. அப்பயும் ஈரான் தாக்குதல் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் காரணம். அதாவது முதல்ல ஈரான் விரும்பினது ஏனைய நாடுகளை தாக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கட்டாரோ, குவைத்தோ, சவுதி அரேபியாவோ எங்கேயோ இருந்து அமெரிக்கா இங்கிருந்து தாக்கி இருக்கு போறதுக்கு ஈரானை, அதனால ஈரான் திருப்பி தாக்க வேண்டி வந்து சொல்லி பிறகு நேற்று மாலை பல இடங்களில் தாக்குதல் நடைபெற்று நேற்று விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டு பெரிய அல்லோல கல்லோலம் நடந்தது. அதுல தான் இந்த நபரும் கொல்லப்பட்டிருக்கிறார். எனவே ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றார் என்று சொன்னா, ஈரானை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது, அதற்காக நாங்கள் என்ன வேணுமென்றாலும் செய்வோம், என்ன முடிவை நாங்கள் எடுப்போம், பல மாதங்களுக்கு போருவதற்கான ஆற்றலும் படை வளங்களும் இராணுவத்தினரும் எங்களிடம் இருக்கின்றார்கள். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அதுதான் விருப்பம் என்று சொன்னால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவர் தான் பொறுப்பு என்று சொல்லி ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்கார். அதோட இன்னும் ஒரு வசனம் சொல்லியிருக்கார், எப்போ பார்த்தாலும் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் என்று தான் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க, நீங்கள் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் என்று முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா லாஸ்ட் என்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர். நேற்று சனிக்கிழமை இரவு ஈரானினுடைய பல பகுதிகளை இலக்கு வைத்து தாங்கள் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் அறிவித்திருக்கின்றன. மிக முக்கியமாக எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் குதங்கள், எண்ணெய் வயல்கள் போன்றவற்றை இலக்கு வைத்து தாங்கள் கடும் தாக்குதலை நடத்தியதாக இரண்டு நாடுகளும் அறிவித்திருக்கின்றன. இதில் மிக கடுமையான சேதம் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் பெருமளவிலான எண்ணெய் வளங்கள் அளிக்கப்பட்டுள்ளன என்று சொல்லியும் இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோட ஒரு சில புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படங்களை பார்க்கக்குள்ள மிக பெரும் புகை மண்டலங்களும் மிக பெரும் தீப்பிழம்புகளும் வானத்தை நோக்கி எழும்புறதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே நேற்று சனிக்கிழமை இரவு மிக கடுமையான தாக்குதலை ஈரான் மீது தாங்கள் நடத்தியிருப்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் அறிவித்துள்ளன.
பிரித்தானியா மீது தன்னுடைய கடும் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். என்னென்னு சொன்னால், பிரித்தானியா வந்து போர்க்கப்பலை அனுப்ப போகிறது, போர் விமானங்களை அனுப்ப போகிறது என்று சொல்லி செய்திகள் வந்துருக்கு தானே. டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார், இனி எதையுமே நீங்கள் அனுப்ப வேண்டாம், உங்களுடைய உதவியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் ஏற்கனவே யுத்தத்தில் வந்து வெற்றி பெற்றுட்டோம், இந்த வெற்றியை நெருங்கி கொண்டிருக்கிறோம், இனி உங்களோட உதவி தேவையில்லை என்று சொல்லி மிக கடுமையாக சாடி இருக்கின்றார் பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களை. ஏனென்று சொன்னால், இந்த யுத்தம் ஆரம்பிச்சு இன்றைக்கு 8-9 நாட்களாக தானே. அப்போ ஆரம்பத்திலேயே வந்து பிரித்தானியா சில பல உதவிகளை வந்து மறுத்திருந்தது. நாங்கள் இந்த யுத்தத்துக்குள்ள வரையில, நாங்கள் இதுக்கு ஈடுபடையில, எங்களுக்கு இது தேவையில்லை என்று சொல்லி மறுத்திருந்தது. பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் வந்து ஒரேபடியாக இருந்தவர், நாங்கள் இதுக்குள்ள வரமாட்டோம் என்று சொல்லி. அது வந்து ட்ரம்புக்கு வந்து கோபமாக இருந்தது. அப்பயே ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தவர், இதுவே வின்சென்ட் சர்ச்சில் இருந்தால் எங்களோட வந்து ஒப்பந்தத்துக்கு வந்திருப்பார், எங்களுக்கு உதவி செய்திருப்பார், இவர் வந்து புரிஞ்சு கொள்றார் இல்லை என்று சொல்லி கடுமையாக சாடி இருந்தவர். அதுக்கு பிறகு சில விமர்சனங்கள் வந்த பிறகு, ஏன் பிரித்தானியாவில் இருந்தே சில குரல்கள் வந்தது, இல்லை பிரித்தானியாவும் இந்த யுத்தத்தில் வந்து பங்கெடுக்கணும், அமெரிக்காவுக்கு வந்து உதவி செய்யணும். ஏன்னு சொன்னால், அமெரிக்கா வந்து பிரித்தானியாவினுடைய நீண்ட கால நட்பு நாடு, எனவே அந்த நட்பின் அடிப்படையில் நாங்கள் உதவி செய்யணும் என்று சொல்லி பிரித்தானியாலையும் ஒரு சில குரல்கள் எழும்பினது. ஆனால் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அதை கேட்கல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பல் டிராகன் என்று சொல்லி அதை அனுப்ப போகிறோம் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று வந்தது. ஆனால் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இல்லை அதில் வந்து தொழில்நுட்ப கோளாறு, அதை இப்போ அனுப்ப முடியாதுன்னு சொல்லி அது லேட் ஆகி கொண்டு வந்தது. ஆனால் அது வந்து நம்பக்கூடிய கதை இல்லை. பிரித்தானியாவினுடைய மிக முக்கியமான ஒரு தாக்குதல் கப்பல், அதை இப்படி பொறுத்த நேரத்தில் வந்து தொழில்நுட்ப கோளாறு வரும். அப்போ இவ்வளோ காலம் நீங்கள் கவனிக்கலையா, இவ்வளோ காலம் நீங்கள் திருத்தலையான்ற கேள்வி வரும் தானே. எனவே அதுவும் ஒரு விமர்சனங்களை உருவாக்கி இருந்தது. பிறகு பிரித்தானிய அரசாங்கம் நேற்று சனிக்கிழமை பின்னேறம் அறிவிச்சிருந்தது, நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல் வந்து பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், அந்த கப்பலை வந்து அனுப்ப போகிறோம், அடுத்து வரும் 5 நாட்களுக்குள்ள நாங்கள் அனுப்புவோம் என்று சொல்லி. அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த செய்தி போன பிறகுதான் அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் கப்பலும் அனுப்ப வேண்டாம், ஒன்றும் அனுப்ப வேண்டாம், எங்களை விட்டா காணும், நாங்கள் ஏற்கனவே யுத்தத்தில் வந்து வெற்றி பெறட்டும் என்று சொல்லி கடுமையாக சாடி இருக்கிறார். இந்த பிரித்தானியா செய்த இந்த வேலையை வந்து நாங்கள் மறக்க மாட்டோம், வாழ்க்கையில் மறக்க மாட்டோம். முன்னொரு காலத்தில் வந்து நீங்கள் எங்களுடைய கூட்டாளிகளாக இருந்தது உண்மைதான், அதையும் மறக்க மாட்டோம், இதையும் மறக்க மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார் பிரித்தானியாவை. இதுக்கிடையில் வந்து பிரித்தானிய அரசாங்க தரப்பில் இருந்து ஒரு ரகசிய தகவல் ஒன்று வெளியில கசிஞ்சிட்டுது, ஊடகத்துக்கு கசிஞ்சிட்டுது. அது என்னன்னு சொன்னா, பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் இருக்காரு தானே, அவர் வந்து தனியாக முடிவெடுக்க முடியாது தானே, தான் தண்டபாட்டில் முடிவெடுக்க முடியாது தானே, யுத்தத்தில் ஈடுபடுறதா இல்லையான்னு சொல்லி. எனவே அவருடைய அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், முக்கியமான ராஜதந்திரிகளோட கலந்துரையாடத்தர வேணும். அப்போ அதுக்காக ஒரு ரகசிய கூட்டம் ஒன்று நடத்தினவர், முக்கியமான அமைச்சர்களை கூப்பிட்டு கூட்டம் ஒன்று நடத்தினவர். அந்த கூட்டத்தில் வந்து சில பல அமைச்சர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார்களாம். இல்லை எங்களுக்கு இந்த யுத்தம் தேவையில்லை, ஏற்கனவே யூகேல வந்து பல பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் இதுக்குள்ள ஈடுபட்டு அதுக்கு காசு செலவழிக்க வேண்டி வரும், தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து சம்பாதிக்க வேண்டி வரும் என்று சொல்லி அந்த கூட்டத்துக்குள்ள வந்து சில அமைச்சர்கள் எதிர்ப்பு காட்டியிருக்கிறோம். அதனால தான் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் வந்து தாமதிச்சு கொண்டிருந்தவர், அமெரிக்காவுக்கு உதவி செய்யாமல் தாமதிச்சு கொண்டிருந்தவர். இந்த ஒரு ரகசிய கூட்டம் நடந்தது, அதில் வந்து அமைச்சர்கள் எதிர்ப்பு காட்டினது. யார் அந்த அமைச்சர்கள் எல்லாருடைய விவரங்களையும் வந்து இங்க யூகேல இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில வந்து போட்டாச்சு. எப்படியோ அறிஞ்சு மோப்பம் பிடிச்சு அந்த செய்தி வந்து வெளியில கசிஞ்சிட்டுது. இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குது. என்ன சொன்னா, இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது தானே. எனவே இந்த செய்தியே பத்திரிகையில வரும் சொன்னா அப்புறம் என்னதான் இருக்கு ரகசியம் என்று, எப்படித்தான் ரகசியம் கதைக்கிறது என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கு தானே. எனவே அது சம்பந்தமான விசாரணைகளும் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. ஈராக்கில் இருக்கின்ற குர்திஸ்தான் போராளிகளை பயன்படுத்தி தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா திட்டமிடுகிறது என்று சொல்லி இந்த யுத்தம் ஆரம்பித்த காலத்திலேருந்து மாற்றி செய்திகள் வந்துட்டே இருக்குது. ஒரு பக்கம் CIA அமைப்பு வந்து ஆயுதங்களை கொடுக்குது, பிறகு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஃபோனில் கதைச்சவர் என்று சொல்லி மாற்றி செய்திகள் தானே. எல்லா செய்திகளையும் நாங்கள் இங்கே சொல்லி கொண்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று இரவு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டது, குர்திஸ்தான் போராளிகளை பயன்படுத்த போறீங்களா இல்லையா, தரை வழியாக தாக்குறீங்களா இல்லையா, உங்களோட திட்டம் தான் என்று சொல்லி. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார், இனி தேவையில்லை, இப்போ தேவையில்லை, இனி தேவையில்லை என்று சொல்லி. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த யுத்தம் ஆரம்பித்த காலத்தில் ஆரம்பத்தில் ஒரு ஐடியா இருந்திருக்கும் போல சிலவள் அவர்களை பயன்படுத்தலாம் என்று சொல்லி. அதனால தான் ஊடகங்களில் வந்து திரும்ப செய்திகள் வந்தது. இப்போ ஒரு காரணம் இல்லாமல் நெருப்பு இல்லாமல் புகையாது என்று சொல்கிற மாதிரி ஒரு காரணம் இல்லாமல் செய்திகள் வராது தானே. எனவே என்னவோ நடந்திருக்கு, திரைமறைவில் என்னமோ நடந்திருக்குது. பிறகு ஒரு கட்டத்தில் தேவையில்லை என்று சொல்லி போட்டு இப்போ அது கைவிடப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானினுடைய எச்சரிக்கை வந்து
மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால் இத்தனை நாடுகளும் சேர்ந்து அடிக்கும்போது ஈரான் தன்னை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. பாதுகாக்கிறதுக்கான சபதத்தை எடுத்திருக்கிறது. எது நடந்தாலும் நாங்கள் ஈரானை பாதுகாப்போம் என்று சொல்லி. எனவே வர இருக்கின்ற நாட்கள் ஒரு கடுமையான நாட்களாகத்தான் இருக்க போகின்றன. எனவே என்னதான் நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.